உடல்கள் கலசங்களில் தகனம் செய்யப்பட்டன. சிந்து சமவெளி எழுத்து இன்னும் புரிந்து கொள்ளப்படவில்லை. சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி. இந்த பகுதியில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு நிபுணர்களால் வழங்கப்படும் சாத்தியமான காரணங்கள் மற்றும் கோட்பாடுகள். சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிகளுக்கான காரணங்கள் உறுதியாக நிறுவப்படவில்லை. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது நாகரிகம் திடீரென முடிவுக்கு வரவில்லை, மாறாக படிப்படியாக வீழ்ச்சியடைந்ததாக நம்புகின்றனர். மக்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்தனர், நகரங்கள் கைவிடப்பட்டன, எழுத்து மற்றும் வர்த்தகம் வீழ்ச்சியடைந்தன. ஆரிய படையெடுப்பு சிந்து சமவெளியின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது என்று மார்டிமர் விலீர் கூறினார். இந்த கோட்பாடு இப்பொழுது பொய்யாகிவிட்டது. டெக்டோனிக் இயக்கங்களும் வெள்ளம் சரிவுக்கு காரணம் என்று ராபர்ட் ரைஸ் கூறுகிறார். ஆறுகள் வறண்டு போதல், காட்டழிப்பு மற்றும் பசுமை போர்வை அழித்தல் ஆகியவையும் இதற்கு காரணம். சில நகரங்கள் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அனைத்தும் அல்ல. சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் வழிவகுத்திருக்கலாம் என்பது இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புதிய நகரங்கள் சுமார் 1400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தோன்றின.